1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு நிரபராதி தவறாக தண்டிக்கப்பட்டாலும் ஒட்டுமொத்த நீதித்துறையும் கேள்விக்குள்ளாகும். அதே நிரபராதிக்கு மரண தண்டனையும் விதிக்கப்பட்டு அதை எதிர்நோக்கியே 46 ஆண்டுகள் சிறையில இருந்திருந்தா நினைக்கவே பதறதில்ல. அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது நம்ம ஊர்ல இல்ல, ஜப்பான்ல. குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு 1968 ஆண்டு அவருக்கு மரண தண்டனையும் விதிக்கப்பட்டு இருக்கு. ஆனா நீதி விசாரணை, மேல்முறையீடு, மறு விசாரணை அது மாதிரியான செயல்முறைகள் காரணமா அவரை தூக்குல போடலன்றது ஒரு நல்ல செய்தி. இத பத்தி ஒரு டீடைலா பார்க்கலாம். ஜப்பான்ல 1968 ஆண்டு தவறான குற்றச்சாட்டுக்கு கீழ் ஒருவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. தற்போது அவர் நிரபராதின்னு தெரிய வந்திருக்கு. 1966 ஆண்டுல ஒரு நிறுவனத்தோட உரிமையாளர் மற்றும் அவரது குடும்பத்தினர் மூவர் கத்தியால குத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கிலும் அவர்களது வீட்டிற்கு தீ வைத்த வழக்கிலும் இவாவோ ஹகமடா என்பவர் குற்றம் சாட்டப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் முதலாளியோட வீட்டில் இருந்து 20,000 யென் பணத்தையும் கொள்ளையடித்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. தான் குற்றவாளி அல்ல என்று முதலில் மறுத்த ஹகமடா நாள் ஒன்றுக்கு 12 மணி நேரம் நீடித்த காவல்துறையின் மிருகத்தனமான விசாரணையில கட்டாயத்தின் பேர்ல தான் ஒப்புக்கொண்டதாகவும் தெரிவித்தார். இந்த வழக்குல குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு 1968 ஆண்டு அவருக்கு மரண தண்டனையும் விதிக்கப்பட்டது. ஆனா நீதி விசாரணை, மேல்முறையீடு, மறு விசாரணை போன்ற செயல்முறைகள் காரணமா அவர் தூக்கிலிடப்படல. விசாரணை பல ஆண்டுகள் நீடித்தது. இரத்தக்கரை படிந்த ஆடைகள் தான் அவர் மீது குற்றம் சுமத்த பயன்படுத்தப்பட்டது. ஆனா அந்த ஆடைகள் இருந்து எடுக்கப்பட்ட டிஎன்ஏ ஹகமடாவோட டிஎன்ஏவோட பொருந்தல அப்படின்னு வழக்கறிஞர்கள் சொன்னாங்க. தற்போது 88 வயதாகும் ஹகமடா கடந்த 2014 ஆண்டு அவரோட வழக்கறிஞர்களின் நியாயமான வாதத்தாலும் ஹகமடாவின் வயது காரணமாகவும் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். ஆனா மறு விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டிருந்தது. இதன் காரணமா ஹகமடா வழக்கிலிருந்து இருந்து விடுவிக்கப்படல. தொடர்ச்சியா விசாரணை நடந்துட்டு வந்தது. ஆனா மறு விசாரணைக்கு ஹகமடா ஆஜராகலனா கூட அவருடைய 91 வயதான சகோதரி ஹிடகோ தனது சகோதரனுக்காக நீண்ட நாள் போராட்டத்தை நடத்தினாங்க. அதன் விளைவா தற்போது அவர் குற்றவாளி இல்ல அப்படின்னு ஷிஷுவோகா மாவட்ட நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு. தலைமை நீதிபதி கோஷிகுனி இந்த வழக்கில் பல பொய்யான தகவல்களை நீதிமன்றம் ஒப்புக்கொண்டதாகவும் ஹகமடா குற்றவாளி இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது தொடர்பா வழக்கறிஞர் ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா, வழக்கை விசாரிச்ச அதிகாரிகளால சாட்சிகள் புனையப்பட்டிருக்கு அப்படின்னும் ஹகமடா குற்றவாளி இல்லன்னு நீதிமன்றம் கண்டுபிடிச்சதாகவும் சொல்லியிருக்காரு. தொழில்முறை குத்துச்சண்டை வீரராயிருந்த ஹகமடா 46 ஆண்டுகளை சிறையில கழிச்சிருக்காரு. மரண தண்டனையை எதிர்நோக்கி அதிக காலம் சிறையில் கழித்த நபரா ஹகமடா அறியப்படுறார். ஹகமடா விடுவிக்கப்பட்டதன் மூலமா போருக்கு பிந்தைய ஜப்பான்ல குற்றவியல் நீதித்துறை வரலாற்றில் மறு விசாரணையில் குற்றமற்றவராக நிரூபிக்கப்பட்ட 5வது நபராக ஹகமடா உள்ளார். இந்த வழக்கு மரண தண்டனையை ரத்து செய்வது பற்றிய விவாதத்தை மீண்டும் எழுப்பியிருக்கு. ஏனெனில் 2019 ஆண்டு அரசாங்க கணக்கெடுப்பில் ஒட்டுமொத்த ஜப்பானிய மக்களில் 9% பேர் மரண தண்டனையை ஒழிப்பதற்கு ஆதரவா இருந்திருக்காங்க. என்ன இருந்தாலும் செய்யப்படாத ஒரு குற்றத்துக்காக 46 ஆண்டுகள் சிறையில் கழிச்சு தன்னுடைய வாழ்நாளையே இழந்த ஹகமடாவுடைய வலிகளை நாம எப்படி விவரிக்க முடியும்?